வெல்கம் டு இடியம் அகாடமி. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூஜிசி நெட் பேப்பர் 1ஓட பேசிக்ஸ் ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ். ஓகேவா? இதில் 3 நாள் நம்ம யூனிட் 6 வரைக்கும் எல்லா டாப்பிக்கோட பேசிக்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதெல்லாம் தெரியாம நம்ம போயிட்டு எதனா ஒரு யூஜிசி நெட் பேப்பர் 1 எம்சிக்யூ பிஒய்க்யூ சால்வ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அங்கே நமக்கு புரியாது. ஏன்னா நமக்கு பேசிக்ஸில் கிளாரிட்டி கிடையாது. அதுதான் உண்மை இல்லையா? ஸோ இந்த எல்லாத்தையும் பாருங்க. இந்த 5 டேஸ் முடிஞ்ச உடனே கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவு பேப்பர் 1ஓட கனெக்ட் ஆக முடியும். டாபிக்ஸை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கறது இன்னைக்கு டே 4 யூனிட் 7 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். யாரெல்லாம் சேனலுக்கு புதுசோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட் போனீங்கன்னா தெரியும். நிறைய யூஜிசி நெட் பேப்பர் 1 ரிலேட்டட் வீடியோஸ்லாமும் இருக்கு. அதையும் பாருங்க. இது முடிச்ச உடனே 5 டேஸ் முடிச்ச உடனே ஓரளவு பேசிக்ஸ் புரிஞ்ச உடனே கொஞ்சம் நிறைய உங்ககிட்ட இருக்க புக்கை வச்சு இன்னும் கொஞ்சம் எம்சிக்யூஸ்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்க முடியும். கண்டிப்பாக எடுக்க முடியும். ஓகேவா? இல்லை மேம் எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸ் சேரணும்னா தாராளமாக எங்கள் இடியம் அகாடமியில் 50 டேஸ் லைவ் ரிவிஷன் க்ளோசஸ் வர ஜூன் 2லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? நீங்கள் தாராளமாக சேரலாம். நமக்கு ஈவினிங்கில் தான் கிளாஸஸ் இருக்கும். ஓகே, ஒரு 1 ஹவர் இருக்கும். ஸோ இதில் திரும்பியும் நம்ம எல்லாத்தையும் ஷார்ட்டாக கவர் பண்ணிவிட்டு நிறைய எம்சிக்யூஸ்லாம் பண்ணி பார்க்க போகிறோம். ஆப்பில் கண்டக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய சிபிடி மோட் ப்ராக்டிசஸ்லாம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சிபிடி மோடில் எக்ஸாம் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த டைமோடு நீங்கள் பண்ணி பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் கிளாஸில் சேரணுன்னா ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கூடவே ஃபோன் நம்பரும் இருக்கும். நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸில் சேர்ந்துக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? இன்னைக்கு டே 4 யூனிட் 7 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, நிறைய பேர் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மேம் இதில் கொஞ்சம் மேத்ஸ் இருக்கும், நான் இது பண்ணுறது இல்லை மேம், சம்டைம்ஸ் டைம் கன்சியூம் ஆகுது, அதனால இதை நான் ஓரளவு நான் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் நிறைய டேபிள்ஸில் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சில ஷிஃப்ட்ஸில் டேபிள்ஸ் கொஞ்சம் ஈஸியாகவும் வருது. நம்ம லக் நமக்கு ஈஸியான டேபிள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நமக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு 10 மார்க்ஸ் இருக்குது இதுலேயும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஒரு வேளை அந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டேபிள் உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும்னு தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு வாங்க. ஓகேவா? ஏன்னா இதில் கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நமக்கு டைம் கொஞ்சம் வேகமாக போயிடும். ஓகே, ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பாருங்கள். ஓரளவு ஈஸியாக பண்ண முடிஞ்சால் கடகடன்னு பண்ணிடுங்க. இல்லைன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதில் நான் பேசிக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன். ஓரளவு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் 5 கொஸ்டினில் கண்டிப்பாக நமக்கு ஒரு 3 கொஸ்டின் ஈஸியாக தாங்க இருக்கும். கடைசியாக வர 2 கொஸ்டின் கொஞ்சம் டஃப் பண்ணுவாங்க எப்பயுமே. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? எதையும் விடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸில் போகிறவங்கள நான் பார்த்துருக்கேன். ஸோ எந்த யூனிட்ஸும் எந்த டாபிக்ஸும் விடாதீங்க, படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்னா நமக்கு ஒரு டேபிளில் கொடுப்பாங்க. எப்படிலாம் வரும்னா ஆக்சுவலாக இப்போல்லாம் நிறைய டேபிள்ஸில் கொடுக்குறாங்க. இல்லைனா சம்டைம்ஸ் இந்த பை சார்ட்டில் கொடுக்குறாங்க. லைன் கிராஃப் பார் கிராஃபும் இருக்குது. முன்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2017 18லலாம் பார்த்தா பார் கிராஃப்லலாம் வந்துச்சு. இப்போல்லாம் ரொம்ப பார் கிராஃப் லைன் கிராஃப் கொடுக்கறது இல்லை. பட் டேப்லோ டேட்டா பை சார்ட் தெரியணும். இன்கேஸ் லைன் கிராஃப் பார் கிராஃப் கொடுத்தாலும் அதை பார்த்து ஓரளவு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நமக்கு புரியணும். அவ்வளோது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்ப்போமா? இப்போ டேபிளர் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் நம்ம கொஞ்சம் கொடுப்போம். டேபிளர்னாலே என்ன? ஒரு டேபிளில் இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். அதில் அந்த டேட்டாவை கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பை சார்ட்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கும். இந்த சர்க்கிளில் அதை டிவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த சர்க்கிள்னாலே இதை நம்ம 360 டிகிரின்னு வச்சுக்கணும். இதில் அவங்க எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்னா இதெல்லாம். ஓகே, இப்போ லைன் கிராஃப்ங்கிறது லைன்ஸில் இருக்கும். பார் கிராஃப் நம்ம படிச்சிருக்கோம்ல, இப்படி வரும்ல பார் கிராஃப். இந்த பார் கிராஃபில் ஹாரிசான்டல் பார் கிராஃபும் இருக்கும், வெர்டிக்கல் பார் கிராஃபும் இருக்கும். ஓகேவா? நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பண்ணலாம். இது ஒன்றும் ரொம்ப இதெல்லாம் கிடையாது. ஓகே, இது லைன் கிராஃப் இந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்போ சேல்ஸோட ட்ரெண்டு இதெல்லாம் லைன் கிராஃபில் பண்ணுவாங்க. ஓகே, சொல்ல முடியாது. இப்போ லைன் கிராஃப் இப்போ மாடர்னாக வருது, நிறைய யூஸ் பண்ணுவாங்கன்னா இதுலேயும் கேட்கலாம். பட் என்னென்னா நம்ம கரெக்டாக இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுறதுனால இதுதான் எக்ஸ் ஒய்ன்னு இருக்கும். ஸோ நமக்கு ஓரளவு புரியும், கனெக்ட் ஆக முடியும். பட் விடவே விடாதீங்க, இதையும் பண்ணுங்க.
ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண வேண்டியது கொஸ்டினை ப்ராப்பராக படிக்கணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு. அதுக்கப்புறமா நம்ம சம்டைம்ஸ் இது ரொம்ப பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, அந்த ஆன்சரை ஃபுல்லாக பண்ணி பார்க்குறது தேவையே இல்லை. சில இடத்துல அந்த எஸ்டிமேஷன் நமக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? 20 இன்ட்டு 5 100ன்னு தெரியும். ஒருவேளை அவங்க 21 20.5 அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா, அது 100 அரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த ஒரு எஸ்டிமேஷன் நம்ம மைண்டில் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னா, இந்த ரேஷியோ பர்சன்டேஜை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின் ரேஷியோ பர்சன்டேஜில் தான் கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி டிஃபரன்சஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன் நமக்கு நார்மலாக தெரியும். ரேஷியோ பர்சன்டேஜ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நமக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஈஸியாக இருக்கும். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டினுக்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அதே மாதிரி நமக்கு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. அதில் பண்ணி பார்க்கும்போதே நீங்கள் ப்ராப்பராக பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சரோடது நமக்கு செகண்டுக்கு தேவைப்படலாம். திரும்பியும் நம்ம அதை பண்ணும்போது நமக்கு டைம் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதில் எந்த கொஸ்டின் பண்ணாலும் அதை நீட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு பண்ணுறீங்களா, நீட்டாக பண்ணி அந்த ஆன்சரை பாக்ஸ் போட்டு வச்சுட்டே வாங்க. நம்ம கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ். நிறைய பேர் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. இட்ஸ் ஓகே. நமக்கு ஒரு 20 டேஸ் இப்போ கையில் இருக்குன்னா டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்ககிட்ட இருக்க புக்கை வச்சு ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? சால்வ் பண்ண நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண வரும். அதே மாதிரி அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கவும் முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா ரேஷியோ பர்சன்டேஜ். நம்ம இது மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்லேயும் பார்த்தோம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த ரேஷியோனாலே என்னென்னா, இப்போ 5:8 ரேஷியோ டிவைட் ஆகுதுன்னா 5 மடங்கு 8 மடங்குன்னு அர்த்தம். வேற ஒன்றுமே இல்லை. இப்போ டோட்டலாக ஒரு கிளாஸில் வந்து டோட்டலாக ஸ்டூடெண்ட்ஸ் 60 பேர் இருக்காங்கன்னா 5 மடங்கு பாய்ஸ் இருக்காங்க, 8 மடங்கு கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் ரேஷியோ. இந்த இடம் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஓகேவா? இப்போ நார்மலாக ஒரே சம் பார்க்குறோன்னா, இப்போ ஆப்பிள்ஸ் டு ஆரஞ்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 3:5ன்னு. ஓகேவா? மொத்தமாக 24 ஆப்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஏன் இந்த இடத்துல இந்த கொஸ்டின் வருதுன்னா, நமக்கு டேட்டாவில் இந்த மாதிரி ஒரு கனெக்டடாக கொஸ்டின்ஸ் வரும். இதை சால்வ் பண்ண தெரிஞ்சால் நம்ம அங்கே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? மொத்தமாக 24 ஆப்பிள்ஸ். அப்போ 3 மடங்கு 24னா நீங்கள் இந்த எந்த லாஜிக் இதில் யூஸ் பண்ணுறோம், ஒரு மடங்கு என்னன்னு கண்டுபிடிங்க. ரேஷியோ சம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு மடங்கு என்னன்னு கண்டுபிடிக்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ ஆப்பிள்ஸ் டு ஆரஞ்சஸ்னா எப்பயும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆப்பிள், ரெண்டாவது இருக்கிறது ஆரஞ்சு தான். அப்போ 3 மடங்கு 24னா 3x இஸ் ஈக்குவல் டு 24. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24/3 போடுறோம். 8 வருமா? ஸோ எக்ஸுங்கிறது 8னா இப்போ எக்ஸ் நமக்கு 8 கிடச்சிருச்சுன்னா 5ங்கிறது என்னதுன்னா ஆரஞ்சஸ். இப்போ 5x என்ன இருக்கும்? 8 இன்ட்டு 5 40 இருக்கும் இல்லையா? இந்த லாஜிக் யூஸ் பண்ணுங்க. எப்பயும் ஒரு மடங்கு கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? இதுவும் அதே மாதிரி தான். ரேஷியோ ஆஃப் 2 நம்பர் 2:3 சொல்லிட்டாங்க. அதோட ப்ராடக்ட் 726. இந்த மாதிரி எக்ஸாமில் நமக்கு வரும். சம்முனா ஞாபகம் வச்சுக்கோங்க அடிஷன், டிஃபரன்ஸ்னா சப்ட்ராக்ஷன். ஓகேவா? சப்ட்ராக்ஷன். ப்ராடக்ட்னு வந்துச்சுன்னா அது மல்டிப்ளிகேஷன். அப்படின்னா 2 நம்பர் இதோட சேர்ந்தா 726 வருது. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணோம், ஒரு மடங்கு என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இது ஒன்றுமே இல்லை, 2+3 மொத்தம் எத்தனை மடங்கு இங்கே பண்ணியிருக்காங்க? 5x. இப்போ 5xனா 726 இது. ஓகேவா? 5x இதில் 726. இப்போ எக்ஸ் எவ்வளோ இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம அதான் பண்ணுறோம். பட் இந்த இடத்துல ப்ராடக்ட்னு கொடுத்ததுனால நான் சொல்கிறேன், இங்கே ப்ராடக்ட்னு கொடுத்ததுனால இது ரெண்டுத்தோட மல்டிப்ளிகேஷன் இங்கே நமக்கு வருது. 2x இன்டூ 3x. ஓகேவா? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இது வருது. ஸோ 2 இன்ட்டு 3 என்னது? 6. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயரு. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் தான் நமக்கு 2x. இது நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். இது இந்த இடத்துல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த லாஜிக்கில் நம்ம பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 726 டிவைடட் பை 6 பண்ணுறோம். 121 வருது. இப்போ 121ஓட ஸ்கொயர் ரூட் 11. இப்போ ஒரு மடங்கு எக்ஸ்னா இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்கன்னா 22. ஒருவேளை பிக்கஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா 33. ஓகேவா? ஸோ இது எந்த இடத்துல தேவைப்படும்னா, சம்டைம்ஸ் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல கொஸ்டினாக கொடுக்கலாம். இந்த லாஜிக்கில் நமக்கு டேபிளும் வரலாம். ஓகேவா? ஸோ ரேஷியோ சம் வந்தாலே ஃபர்ஸ்ட் ஒரு மடங்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. அடுத்தது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் நமக்கு நிறைய வரும்.
பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 1% எப்படி கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த நம்பர் கொடுத்தாலும் அதை டிவைடட் பை 100ன்னு பண்ணணும். 1%ங்கிறது என்ன? அதை 100ஆ பிரிக்கிறோம், அவ்வளோதான். 100 பங்கா பிரிக்கிறோம், அதுதான் 1% இல்லையா? ஸோ அதை டிவைடட் பை 100 பண்ணுங்க. 10%ை வந்து டிவைடட் பை 10 பண்ணுங்க. 5% நான் இப்போதைக்கு சொல்லலை, ஏன்னா 10% கண்டுபிடிச்சிட்டு அதிலே பை 2 பண்ணாலே 5 கிடைச்சிரும் இல்லையா? ஸோ 10% to 1% கண்டிப்பாக பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, 100னா 1%னா டிவைடட் பை 100 பண்ணுங்க. 1%னா ஓகேவா? 10%னா டிவைடட் பை 10 பண்ணுங்க. இது ஏன் நமக்கு தேவைப்படும்னா நிறைய கொஸ்டின்ஸில் இதுதான் வரும். ஓகேவா? இல்லை மேம் 5% நான் பண்ணுறேன்னா டிவைடட் பை 20 பண்ணுங்க. இல்லைன்னா 10 பண்ணுறது இன்னும் ஈஸி. நமக்கு இதை பண்ணிட்டு இதுலேருந்து 10%லேருந்து பாதி தானே 5%, அதுக்கு போயிடுங்க போதும். ஓகேவா? ஸோ இந்த இடம் தெரிஞ்சுக்கோ. வாட் இஸ் 20% ஆஃப் 115 கேட்குறாங்கன்னா இது நம்ம மைண்ட்லேயே போடலாம், சம்மாவே போட வேணாம். ஓகேவா? இது ஒரு 10% என்ன இருக்கும்? 150 பை 10 பண்ணால் 15. அப்போ 10% என்னது? 15னா 20% என்ன இருக்கும்? 30 இருக்கும். ஓகேவா? நிறைய இடத்துல இது தேவைப்படும். இதுவே இங்கே 25%னா இதோட பாதி எடுத்துக்கோங்க, 7.5, இதை ஆட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு லாஜிக் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அது யூஸ் பண்ணாதான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் பண்ணி பார்த்துக்கோங்க. 1%, 10%. டைம் கிடைக்கும்போது ஒரு நாள் உட்காந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமே இல்லை. 1%னா 678 பை 100 போடுங்க. 6.78ன்னு வரும். எப்பயுமே இங்கே 2 0 இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 2 நம்பர் வரும். இது ஸ்கூலில் படிச்சிருப்போம், இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? 678 பை 10ன்னு போட்டிங்கன்னா இங்கே ஒரு 0னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 வரும். அதை ஞாபகம் வச்சுட்டு எக்ஸாமில் கொஞ்சம் இது கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1%, 10% கண்டுபிடிக்கிறது. இன்கேஸ் 5% கேட்டால் இந்த 10%ஓட பை 2 போட்டால் 5% கிடச்சிரும். ஓகேவா? 10%ஓட பை 2 போட்டால் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இது ஏன்டா இதை கேட்குறாங்கன்னு இதுதான் இம்பார்ட்டன்ட் அதில் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில். ஓகேவா? இப்போ 10% ஆஃப் அ நம்பர்னு சொன்னால் 10ல் பண்ணுறோம். 5% ஆஃப் அ நம்பர்னு கேட்டால் 20ல் பண்ணலாம். இல்லைன்னா 10%ஓட பை 2 பண்ணியிருக்காங்க இங்கே, அவ்வளோதான், ஈஸி. இப்போ 25% ஆஃப் அ நம்பர்னா பை 4 பண்ணணும். ஏன்னா 100ல் 4 25 இருக்குமா? 4 25 இருக்குமா? அதனால அதை பை 4 பண்ணுறோம். 50% ஆஃப் அ நம்பர்னா பை 2 பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியாமல் ஒரு டேபிள்குள்ளே போய் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. இதெல்லாம் பேசிக்ஸ் இதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட், த ப்ரைஸ் ஆஃப் த எல்பிஜி சிலிண்டர் வாஸ் 400 ஏர்லியர். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க அந்த டேபிளில். முதல்ல 400 இருந்துச்சு, இப்போ அந்த ப்ரைஸ் வந்து 800 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? பெர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல எவ்வளோ இருந்துச்சு? 800 மைனஸ் 400, 400 ருபீஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 400 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? 400 எழுதிட்டு ஓல்டு ப்ரைஸ் என்னன்னு எழுதிட்டு இன்டூ 100 பண்ணணும். ஓகேவா? எப்பயுமே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதோட ஓல்டு ப்ரைஸ் என்ன, இன்டூ 100 போட்டால் நமக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இதுவும் அதே மாதிரி ப்ரைஸ் ஆஃப் அ மொபைல் ஃபோன் 10,000 முன்னே இருந்துச்சு, இப்போ 12,500 ஆயிருக்கு. ஸோ 2,500 ஏறி இருக்கு. அதோட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் என்ன? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விளையாட்டாக எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி தான் நமக்கு டேபிளில் கேட்பாங்க. ஸோ 2,500 பை 10,000 ஓல்டு ப்ரைஸ் 25% ஏறி இருக்கு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல 10,000 இருந்திருக்கு, 7,500 டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 2,500 என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்? டிக்ரீஸ் பை ஓல்டு ப்ரைஸ் இன்டூ 100. டிக்ரீஸ் எவ்வளோ டிக்ரீஸ் ஆச்சு? 2,500. ஓல்டு ப்ரைஸ் நமக்கு இங்கே என்ன இருந்துச்சு? இங்கே 10,000 இருந்துச்சு. ஓகேவா? எப்பயும் ஓல்டு ப்ரைஸ் கீழே வரும், இன்க்ரீஸோ டிக்ரீஸ் அமௌண்ட் மேலே வரும். ஞாபகம் வச்சுட்டு இது பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்ப்போமா? இப்போ நமக்கு ஓரளவு ரேஷியோ பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஓரளவு பண்ண முடியும்.
இப்போ இந்த டேபிள் யூஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின் இது. கன்சிடர் த ஃபாலோயிங் டேபிள் தட் பிரசன்ட்ஸ் த டீடைல்ஸ் அபவுட் த பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அ ஃபேமிலி ஆன் வேரியஸ் பட்ஜெட் ஹெட்ஸ் டியூரிங் த இயர்ஸ் 2020 அண்ட் 2021. புரிஞ்சுக்கோங்க, 2020யோட பட்ஜெட் 2021ஓட பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வீட்டிலான செலவு. த டோட்டல் இன்கம் ஆஃப் த ஃபேமிலிஸ் இந்த இயர் 2020 அண்ட் 2021. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேபிள் படிக்காமல் உள்ளே போக முடியாது, ஏன்னா டேபிளில் இது இருக்காது. ஸோ இவங்களோட மொத்த இன்கம் 50,000 2020ல 75,000 2021ல. ஓகேவா? இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி நமக்கு டேபிள் கேட்டிருப்பாங்க எக்ஸாம்பிள். இப்போ என்டர்டைன்மெண்ட்டுக்கு 11% ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, 9%. ஹெல்த்துக்கு, ஸோ இந்த யூஜிசி நெட் கொஸ்டினில் ஃபுல்லாக என்ன வந்திருக்கு பாருங்க, வெறும் பர்சன்டேஜில் தான் வந்திருக்கு. ஸோ நமக்கு இந்த 1%, 10%லாம் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சுன்னா இது எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2020ல அவங்களுக்கு மொத்த இன்கம் என்ன, 50,000. 2021ல எவ்வளோ, 75,000. இது கண்டிப்பாக வச்சுக்கணும், ஏன்னா டேபிளில் கொடுக்கல. இந்த இடத்துல இருந்தால் அதை எடுத்துக்கணும். இப்போ இதுலேருந்து 11% கண்டுபிடிக்கணும், இதுலேருந்து 9% கண்டுபிடிக்கணும். ஓகே, 1%னா நமக்கு தெரியும் பை 100 பண்ணணும். 10%னா என்னது, பை 10 பண்ணணும். இப்போ 10% இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிட மாட்டீங்களா? பை 10 போட்டால் நமக்கு 5,000 வருமா? 1% என்ன வரும் நமக்கு, 100/500 வருமா? ஸோ அது ரெண்டுத்தை ஆட் பண்ணுவோமா? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பண்ணால் இந்த சம் வந்துடும். இந்த இடத்துல நான் பண்ணி வச்சுருக்கேன், 1%க்கு என்ன, 10%க்கு என்ன, இந்த மாதிரி பண்ணி வச்சதுனால இந்த சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அங்கே ஒன்றும் பண்ணல, நம்ம பண்ண கற்றுக்கிட்டோம் இல்லையா? இப்போ 19%னா என்ன இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒன்றா பண்ணால் இந்த சம் வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பட்ஜெட் இயர்ஸ் டிட் த ஃபேமிலி ஸ்பெண்ட் மோர் மணி இன் 2021 தேன் தே ஸ்பெண்ட் இன் 2020. ஸோ 2021ல எந்தெந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணாங்க, ஹெல்த்துக்கா, க்ளோதிங்க்கா, ட்ராவல்கான்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, A ஒன்லி, B ஒன்லி, A and B ஒன்லி, APC ஒன்லி. இது மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின் இதெல்லாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 5%, 6%. ஏன்னா இந்த இடத்துல அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். இதை நான் பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த 5% வந்து இங்கே 2020ல ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, 2021ல 6% ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. க்ளோத்திங்க்கு இங்கே 25% ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே 25% ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ட்ராவலுக்கு 34% ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, 24% ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது 50,000க்கு, இது 75,000க்கு. இது மைண்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது என்னன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? 1% எப்படி கண்டுபிடிக்கணும், 10%, அதை வச்சு நம்ம பண்ணால் நமக்கு இந்த மாதிரி வரும் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் த அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் ஆன் தி ஹெல்த் பட்ஜெட் ஃப்ரம் 2020 to 2021. ஸோ ஹெல்த் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இந்த டேபிளுக்கு போனால் ஹெல்த் எங்கே இருக்குது, நம்ம எக்ஸாம்லேயே இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி தான் போய் ஆகணும். ஹெல்த்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே 5% இருக்குது, இங்கே 6% இருக்குது. பட் இந்த 5%, 50,000ஓட 5%, இது நம்ம மைண்ட்லேயே போட்டுருக்கோம். 10,000ங்கிறது 5,000, 5,000 பாதி 2,500. இது என்னன்னு பாருங்க. ஓகேவா? 75,000, 7,500. இதோட 10,000, இதோட 10%, அதுக்கு பாதி தான் 5%. 5% கண்டுபிடிச்சிக்கோங்க. அதோட 1%ங்கிறது இங்கே 750. இது ரெண்டுத்தை ஆட் பண்ணால் நமக்கு 6% இது கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம பண்ணணும். இது ஒன்றும் ரொம்ப டஃப்லாம் கிடையாது. இந்த சம் ஆக்சுவலாக அப்ரோச் பண்ண முடியும், ஈஸி தான். அடுத்தது 4th கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ட்ராவல் பை த ஃபேமிலி இன் 2020 டு தட் இன் 2021? ஓகேவா? என்ன பண்ணியிருக்காங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ட்ராவல் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ராவலுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இங்கேயே இருக்குது. 34% 50,000ல பண்ணியிருக்காங்க. 2021ல 24% 75,000ல பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்தை நம்ம பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, இதுக்கு ஆன்சர் 17:18 வரும். அடுத்தது, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் த அமௌண்ட் ஆஃப் மணி? டிஃபரன்ஸ்னா இங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸ்பெண்ட் ஆன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஃபுட் டுகெதர்னு சொல்லிட்டாங்க. அப்போனா என்டர்டைன்மெண்ட்டும் கண்டுபிடிக்கணும், ஃபுட்டும் கண்டுபிடிச்சு அது ரெண்டுத்தை ஆட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். 2020ல வர்றதையும் 2021ல வர்றதையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 7,500 வருது. ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டினை நம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பார்ப்போமா? யூஜிசி நெட், இதுவும் யூஜிசி நெட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் டேபிள் விச் கண்டைன்ஸ் த நம்பர் ஆஃப் கொரோனா டெஸ்ட் கண்டக்டட் இன் ஈச் ஹாஸ்பிட்டல் within the bracket and the number of positive cases in a city on a particular day based on the data in the table. Answer the question கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது மொத்தமாக அவங்க டெஸ்ட் பண்ணது.
ஓகேவா? இதில் வந்து பாசிட்டிவ் ஆனது இங்கே இருக்குது பாக்ஸில். இப்போ சிட்டி 1 ஹாஸ்பிட்டல் ஏல 30 கேசஸ். ஓகேவா? மொத்தமாக 100 பண்ணியிருக்காங்க. சிட்டி 1, சிட்டி 2, சிட்டி 3, சிட்டி 4ல். இதில் இவங்க பாசிட்டிவாக வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? conducted in each within the bracket and the number of positive cases in a city on a particular day. Hospital A, hospital B ல. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம பண்ணுறோம். விச் சிட்டி ரிப்போர்ட்டட் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் கேசஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பண்ணணும். எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். ஹாஸ்பிட்டல் ஏ, ஹாஸ்பிட்டல் பி, ஹாஸ்பிட்டல் சி, ஹாஸ்பிட்டல் டி எல்லாத்தையும் மொத்தமாக 300 இருக்கு கேசஸ்ஸு. நான் மொத்த டெஸ்ட் பண்ணது 100, 150, 250, 300. ஸோ 300 வந்து அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்கிறது 4 சிட்டியில் சேர்த்து மொத்த பாசிட்டிவ் கேசஸ் அந்த பிராக்கெட்டில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் பாசிட்டிவ் கேசஸ். ஓகேவா? இதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். சிட்டி 1, சிட்டி 2, சிட்டி 3. இங்கே சிட்டி 1க்கு தனியாக பண்ணுறோம். சிட்டி 2, சிட்டி 3, சிட்டி 4 பண்ணால் 90, 85, 40, 35 வருது. இந்த சிட்டி 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது சிட்டி 1, சிட்டி 2, சிட்டி 3, சிட்டி 4. இப்படி பண்ணுறேன். இந்த ஆர்டரில் பண்ணுறேன். ஓகேவா? பண்ணால் எந்த சிட்டியில் ஜாஸ்தி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் நெகட்டிவ் கேசஸ் கொடுத்துருக்காங்க. மொத்த டோட்டல் என்னன்றதை கொடுத்துட்டாங்க. பாசிட்டிவ் என்னன்றதை ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் நெகட்டிவ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. இல்லையா? அதுதாங்க இருக்கு. இப்போ நார்மலாக இப்போ ஹாஸ்பிட்டல் ஏவே நான் வச்சுக்கிட்டேன்னா இது 30, இது 65, இது 75, 90. அப்போனா மொத்தம் 100 பண்ணியிருக்காங்க. 90 பேர் பாசிட்டிவ் வந்தால் மீதி 10 பேர் இங்கே நெகட்டிவ் தானே. அதுதான் அங்கே லாஜிக். ஓகேவா? ஸோ அந்த லாஜிக்கில் அங்கே வருது. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் என்னது? 4த்தையும் ஆட் பண்ணிவிட்டு மொத்த கேசஸ் என்ன? 300. அதில் பண்ணால் நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே நடக்குது. எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. அதை ஆட் பண்ணுறாங்க. டோட்டல் டெஸ்ட் 300. ஸோ 50/300 பண்ணும்போது நமக்கு பர்சன்டேஜில் கிடைக்குது. அடுத்தது வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் பாசிட்டிவ் கேசஸ் இன் சிட்டி 1 அண்ட் சிட்டி 3ன்னு கொடுத்துருக்காங்க. அது நம்ம பண்ணோம்னா ஆன்சர் வரும். ரேஷியோ பாசிட்டிவ் கேசஸ் தானே சிட்டி 1லையும் சிட்டி 3லையும். ஓகேவா? ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க. சிட்டி 1 இவ்வளோ, சிட்டி 2 நான் முன்னே வச்சுருக்கேன். இப்போ வெறும் சிட்டி 1 அண்ட் சிட்டி 3க்கு பண்ணால் 90:40. ரேஷியோன்னு கேட்டாலே இந்த மாதிரி எழுதிக்கணும். 90:40. ஓகேவா? அடுத்தது வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் பாசிட்டிவ் கேசஸ் இன் சிட்டி 4ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சிட்டி 4 நான் முன்னையே ஃபர்ஸ்ட்லேயே இருக்கிற டேட்டாலேயே எனக்கு இருக்குது இதெல்லாம். ஸோ நீங்கள் எழுதும் போதே கொஞ்சம் கிளியராக எழுதிக்கிட்டீங்கன்னா நம்ம அடிக்கடி பண்ணி பார்க்க வேண்டாம். ஓகே, வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் பாசிட்டிவ் கேசஸ் இன் சிட்டி 4? இப்போ சிட்டி 4ல் இருக்கிறதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ பண்ணால் 250 வருது எனக்கு. அப்போ நெகட்டிவ் கேசஸ் 50. இப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். 35/250 into 100. So percentage of positive cases in city 4 கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் விச் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் கேசஸ்? எந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பாசிட்டிவ் கேசஸ் வந்து ஹாஸ்பிட்டல் ஏழு. ஏன்னா 90 இருந்துச்சுல 100க்கு. ஸோ இதெல்லாம் ஓரளவு நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் விடாதீங்க. இப்போ நான் என்னதான் சொன்னாலும் நீங்கள் ஒரு நோட் எடுத்து பென் வச்சு பண்ணி பார்த்தா மட்டும்தான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நமக்கு புரியும். அட்லீஸ்ட் ஒரு ஒரு 2 மார்க் வரட்டுமே, அதுவே உங்கள் ஸ்கோரை ரைஸ் பண்ணுறதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். ஓகேவா? ஸோ விடாமல் இதையும் கொஞ்சம் பண்ணுங்கள். இப்போ இன்னொன்று பார்ப்போமா? இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பிலோ இதுவும் யூஜிசி நெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பிலோ இஸ் த கிவன் டேபிள் ஷோயிங் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்ட் அண்ட் பாஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இன் யூனிவர்சிட்டி. ஓகேவா? இப்போ கோர்ஸில் வந்து ஆர்ட்ஸு ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ணவங்க 1200, ஸ்டூடெண்ட் பாஸ் ஆனவங்க 950. இந்த மாதிரி டேட்டா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சயின்ஸ், காமர்ஸ், லா, மெடிசன் என்ரோல் பண்ணவங்க, பாஸ் பண்ணவங்க அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நமக்கு கொஸ்டின் வருது. வாட் இஸ் த ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் ஆல் கோர்சஸ்? அப்போ அதுக்கு என்ன பண்ணுவேன்? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு பாஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க 3850 மொத்தமாக என்ரோல் பண்ணவங்க இன்டூ 100 பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது விச் கோர்ஸ் ஆஸ் த ஹையஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஆர்ட்ஸ், சயின்ஸ், மெடிசன், லான்னா இது எப்படி அப்ரோச் பண்ணுறோம்னா இதுவும் அதே தான். பாஸு டோட்டல் இன்டூ 100% கிடைக்கும். அதே தான் சயின்ஸுக்கு, காமர்ஸுக்கு, லா, மெடிசன். ஓகேவா? ஸோ ஆன்சர் சி. நமக்கு இது புரியும். பட் சம்டைம்ஸ் எக்ஸாமில் கொஞ்சம்
டைம் எடுத்துக்கும். ஏன்னா, நம்ம இங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கிறது இல்ல. அதுதான். பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குயிக்கா பண்ண முடியும். நெக்ஸ்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஹூ ஃபெயில்ட் இன் சயன்ஸ் அண்ட் காமர்ஸ் டுகெதர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ் ஃபெயில்டுனா என்ன? நமக்கு என்ரோல்டு தெரியும், பாஸ் ஆனவங்க தெரியும். அது 2த்த சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு வந்துரும் இல்லையா? எத்தன பேர் ஃபெயில்டுன்னு. அதுதான் இங்க பண்ணியிருக்காங்க. 250. இப்போ மொத்தமா ஃபெயில் ஆனவங்க இத்தனை பேரு. ஸோ இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்ட் இன் லா டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்ட் இன் காமர்ஸ்? ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட் லாவில் பாஸ் பண்ணவங்க 600, ஸ்டூடெண்ட் பாஸ்ட் இன் காமர்ஸ் 750. இதோட ரேஷியோ போட்டால் 4:5 வருது. ஓகேவா? அடுத்தது, the number of students who passed in arts and medicine together exceeds the number of students passed in science by. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் மெடிசன் டுகெதர் சொன்னதுனால அதை ஆட் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் எழுதிக்கோங்க. டிஃபரன்ஸ்னாலே சப்ட்ராக்ஷன் கண்டிப்பாக இங்கே வரும். ஓகேவா? அதை எழுதிருங்க. ஓகே. ஸோ நான் ஒரு 3 பிஒய்க்யூஸ் பார்த்துட்டோம். டேபிள் இந்த மாதிரி கேட்பாங்க. சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு டேபிளில் கொடுத்துட்டு எந்தனா இடத்துல பிளாங்க் விட்டுருவாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. இந்த டேபிளுக்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன பண்ணுவாங்க, பட் இந்த டேபிள் நம்ம பிளாங்க் விட்டோம்னா நமக்கு புரியாது. ஆனால் இந்த இடத்துல டோட்டல் இங்கே கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக 20,000 இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பிளாங்க் விட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், 20,000 இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த 20,000 சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி வரும். சில இடத்துல இப்படி பிளாங்க் விட்டுருவாங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு க்ளூ அங்கே இருக்கும். இந்த இடத்துல இருக்கிறத வச்சு நீங்கள் இதுக்கு வர முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பிளாங்க் விட்டாங்கன்னா நீங்கள் கரெக்டாக அதை டோட்டல் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறதோ, அது என்ன பண்ணுமோ அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் நமக்கு அந்த பிளாங்க்ல இருக்கிறத முதல்ல ஃபில் பண்ண முடியும். ஸோ டேபிள் கண்டிப்பாக ஃபுல்லாக ஃபில் பண்ணாதான் நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போக முடியும். ஓகேவா? இல்லைனா கொஸ்டின்ஸ் எதெல்லாம் அந்த பிளாங்க் தேவைப்படலையோ பண்ணிட்டே இருங்க. எந்த இடத்துல அந்த பிளாங்க்ல இருக்கிறது தேவையோ அப்போ அதை பண்ணி பாருங்க. ஓகேவா? நம்ம லக் டேபிள் ஈஸியாக இருந்தால் ஃபஸ்ட்டே பண்ணுங்க. இல்லைனா இட்ஸ் ஓகே. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் ரேஷியோ பர்சன்டேஜ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. அப்படியே சைடில் 1%, 10% கடகடன்னு கண்டுபிடிக்க கற்றுக்கோங்க. ஓகேவா? ஸோ எங்க இடியம் அகாடமியில் 15 டேஸ் லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் வர ஜூன் 2 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பேசிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு மேம், இதுக்கு மேலே எப்படி படிக்கிறதுன்னு புரியலன்னா கண்டிப்பாக சேருங்க. நம்ம இதில் எல்லா டாபிக்ஸும் அகைன் ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிட்டு நிறைய எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அப்டேட்டட் எம்சிக்யூஸ்லாம் பண்ணி பார்க்க போகிறோம். கூடவே உங்களுக்கு டெஸ்ட் கோர்ஸ் கிடைக்கும். டெஸ்ட் கோர்ஸ்னால் என்னென்னா ஆல்மோஸ்ட் 500+ எம்சிக்யூஸ் நீங்கள் சிபிடி மோடில் பண்ணி பார்க்கலாம். 3 மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் 50 மார்க்ஸ்க்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த லைவ் ரிவிஷன் கிளாஸஸில் கிடைக்கும். இதோட கிளாஸ் ஃபீஸ் 1,299. ஆப்பில் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ தாராளமாக உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஜாயின் பண்ணுறது. டைமிங்ஸ் 8:30 to 9:30. ஓகேவா? ஸோ தாராளமாக இன்னும் கொஞ்சம் நான் பேப்பர் 1ல ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சேரலாம். ஓகேவா? என்னோட நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் டீம் கண்டிப்பாக உங்களை டைரக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.